எஸ்.பி. வேலுமணி அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துற தொண்டாமுத்தூர் தொகுதி தற்போது தமிழக அரசியல்ல முக்கிய கவனத்தை ஈர்த்திருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் அமைச்சிருக்க இந்த தொகுதி நகர்ப்புற வளர்ச்சியும் கிராமப்புற வாழ்க்கையையும் இணைத்த ஒரு தனித்துவமான பகுதி. விவசாயம், சிறு தொழில்கள், கல்வி மற்றும் சுற்றுலா வாய்ப்புகள் ஆகியவற்றால இந்த பகுதி வளர்ச்சிக்கு பெரிய சாத்தியங்கள் கொண்டதா கருதப்படுது. குறிப்பா மருதமலை மற்றும் சுற்றி இருக்க இயற்கை வளங்கள் இந்த பகுதியோட முக்கிய தனி சிறப்பு. இதனால தொண்டாமுத்தூர் தொகுதி அரசியல் மட்டும் இல்லாம பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்கும் முக்கிய மையமா பார்க்கப்படுது. எஸ்.பி. வேலுமணி அவர்கள் அதிமுக கட்சியோட முக்கிய தலைவர்கள் ஒருவராக இருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துல வலுவான அரசியல் ஆதரவை பெற்றிருக்காரு. உள்ளாட்சி அமைப்புகளோட தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கிய அவரு பின்னர் சட்டமன்ற உறுப்பினராகவும் தமிழகத்தின் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் பதவி வகிச்சிருக்காரு. அவரோட அமைச்சரக காலத்துல நகர்ப்புற வளர்ச்சி, குடிநீர் வசதி, சாலை அமைப்பு போன்ற துறைகள்ல பல திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதா அவரோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இதன் மூலம் அவர் நிர்வாக திறன் கொண்ட தலைவரா தன்னை நிலைநிறுத்தி கொண்டாரு. சமீபத்திய அரசியல் சூழல்ல 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தொண்டாமுத்தூர் தொகுதியில அரசியல் போட்டி அதிகரிச்சுட்டு வருது. இந்த நிலையில எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தற்போதைய திமுக அரசு கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அவர் கூறும்போது, கோயம்புத்தூர் பகுதியில தற்போதைய அரசு பெரிய அளவுல புதிய திட்டங்கள்ல செயல்படுத்தலேனும் அவர்கள் கூறும் பல திட்டங்களும் முன்னாள் ஆட்சியில தொடங்கப்பட்டவையோட தொடர்ச்சியினும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் நகர வளர்ச்சி மந்தமாகிருச்சுன்னு அடிப்படை வசதிகள் குறைபாடுகள் உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த கருத்துக்கள் அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு பதிலளித்த திமுக தரப்பு இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுத்திருக்கு. அவர்கள் கூறும்போது, கோயம்புத்தூர்ல பல புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கணும், சாலை மேம்பாடு, குடிநீர் வசதி, கழிவு மேலாண்மை மற்றும் ஸ்மார்ட் நகர திட்டங்கள் போன்றவை செயல்படுத்தப்பட்டு வரதாகவும், மேலும் மக்கள் நலனுக்காக பல புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வலியுறுத்துறாங்க. இப்படி இரு தரப்பினர் கருத்து மோதல் தேர்தல் நெருங்கும் வரை தீவிரமா நீடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. திமுகவோட ஆட்சியில எந்த திட்டமும் முறையா செயல்படல என்பது உண்மை என்று சொல்றாரு வேட்பாளர் எஸ்.பி. வேலுமணி. தொண்டாமுத்தூர் தொகுதியில மக்கள் கருத்துக்கள் கலவையா இருக்கு. சிலர் முன்னாள் ஆட்சியில வளர்ச்சி வேகமா இருந்ததா சொல்றாங்க, மற்றவர்கள் தற்போதைய அரசு திட்டங்களை மேம்படுத்திட்டு வருதுன்னு நம்புறாங்க. குடிநீர் பற்றாக்குறை, போக்குவரத்து நெரிசல், வேலை வாய்ப்பு குறைவு, விவசாய சவால்கள் போன்ற பிரச்சனைகள் இப்பகுதி மக்களோட முக்கிய கவலையா இருக்கு. அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்பதே மக்களோட முடிவு என்கிறது ஊடகம். இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வாக்காளர்களும் இந்த தேர்தலில் முக்கிய பங்காற்றுறாங்க. இளைஞர்கள் வேலை வாய்ப்பு, தொழில் தொடங்க உதவி, கல்வி மற்றும் டிஜிட்டல் வசதிகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்பு, சுகாதாரம், சுயதொழில் வாய்ப்புகள் போன்ற அம்சங்கள்ல கவனம் செலுத்துறாங்க. அதே போல விவசாயிகள் நீர் பற்றாக்குறை, விளைபொருள் மற்றும் விளை நிலைத்தன்மை, கடன் சுமை போன்ற சவால்களை எதிர்கொண்டுட்டு வராங்க. இவை அனைத்தும் தேர்தல் முடிவை தீர்மானிக்கிற முக்கிய அம்சங்களா இருக்கு. 2026 தேர்தலை முன்னிட்டு தொண்டாமுத்தூர் தொகுதி ஒரு முக்கிய அரசியல் போர்க்களமா மாறியிருக்கு. எஸ்.பி. வேலுமணி அவர்களோட தனிப்பட்ட ஆதரவும் கட்சியோட வலிமையும் உள்ளூர் பிரச்சனைகளும் இணைந்து இந்த தொகுதியோட அரசியல் சூழலை அமைக்குது. சமூக ஊடகங்களும் இந்த தேர்தலில் முக்கிய பங்காற்றுறாங்க. முடிவா தொண்டாமுத்தூர் தொகுதி தமிழக அரசியல்ல ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருக்கு. எஸ்.பி. வேலுமணி அவர்களோட அனுபவம், தற்போதைய அரசோட செயல்பாடுகள், மக்கள் எதிர்பார்ப்புகள் ஆகிய அனைத்தும் இணைந்து இந்த தொகுதியை ஒரு தீர்மானிக்கும் தேர்தல் மையமா மாற்றிருக்கு. வரவிருக்கிற 2026 தேர்தல் இந்த பகுதியோட எதிர்கால வளர்ச்சியை தீர்மானிக்கிற முக்கிய நிகழ்வா இருக்கும். தொண்டாமுத்தூர் தொகுதியோட அரசியல் முக்கியத்துவம் கடந்த ஒரு தசாப்தத்துல கணிசமா உயர்ந்திருக்கு. கோயம்புத்தூர் நகரத்தோட விரிவாக்கம், ஐடி மற்றும் தொழில்துறை வளர்ச்சி, சுற்றுலா வாய்ப்புகள் ஆகியவை இந்த தொகுதியை ஒரு அரசியல் முதலீட்டு மண்டலமா மாற்றியிருக்கு. நகர்ப்புற வளர்ச்சி எல்லைகள் விரிவடைந்த போது தொண்டாமுத்தூர் போன்ற பகுதியில் நகரத்தோட இணைந்த பெரிபரல் அர்பன் மண்டலங்களா மாறுது. இதனால அடிப்படை வசதிகள், வீட்டு வசதி, போக்குவரத்து மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவை அரசியல் விவாதங்கள்ல முக்கிய இடம் பெறுது. எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தன்னோட அரசியல் அனுபவத்தின் மூலமா இந்த மாற்றங்களை அரசியல் ரீதியா பயன்படுத்திக்கிறாங்க. குறிப்பா உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த காலத்துல நகர வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்த அனுபவம் அவருக்கு இந்த பகுதியில ஒரு நிர்வாக நம்பிக்கையை உருவாக்கியிருக்கு. சாலைகள், குடிநீர் திட்டங்கள், கழிவு மேலாண்மை அமைப்புகள் போன்ற அடிப்படை வசதிகள்ல முன்னேற்றம் ஏற்பட்டதா அவரோட ஆதரவாளர்கள் வலியுறுத்துறாங்க. இதனால அவரோட வளர்ச்சி மையப்படுத்திய தலைவர் என்ற பெயரையே பெற்றிருக்கு.
ஆனா தற்போதைய அரசியல் சூழல இந்த வளர்ச்சி விவாதம் ஒரு முக்கிய அரசியல் ஆயுதமா மாறி இருக்கு. வேலுமணி அவர்கள் தற்போதைய அரசு விமர்சிக்கும் போது புதிய திட்டங்கள் இல்லை என்ற கருத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாரு. இது வெறும் அரசியல் குற்றச்சாட்டு மட்டும் இல்ல, வளர்ச்சி யாரால ஏற்படுது என்ற அடிப்படை அரசியல் கேள்வியும் எழுப்புது. அரசியல் அறிவியல் பார்க்கும்போது இது கிரெடிட் கிளைமிங் பாலிடிக்ஸ் என்ற ஒரு நடைமுறை. அதாவது ஒரு திட்டத்தை யார் தொடங்கினாங்க, யார் நிறைவேற்றினாங்க என்ற விவாதம் வாக்காளர்களோட மனதில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தது. மறுபுறம் திமுக தரப்பு தங்கள் ஆட்சியில பல புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதா வலியுறுத்துறாங்க. குறிப்பா ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள், சாலை மேம்பாடு, குடிநீர் வசதி, கழிவு மேலாண்மை போன்ற துறைகள்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா அவர்கள் சொல்றாங்க. இந்த நிலையில உண்மையான நிலை என்ன என்பது மக்கள் தங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யறாங்க. நகர்ப்புற வாக்காளர் மற்றும் கிராமப்புற வாக்காளர்களுடைய பார்வையில வேறுபாடு இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கதுதான். நகர்ப்புற மக்கள் அடிப்படை வசதிகள், சிறிய குறைபாடுகளையும் பெரிதா கருதுவாங்க. ஆனா கிராமப்புற மக்கள் நீண்ட கால பிரச்சனைகளோட தீர்வை முக்கியமா பாக்குறாங்க. சமூக அமைப்புகளோட தாக்கமும் இந்த தொகுதியில கணிசமா இருக்கு. குறிப்பா வணிகர்கள், தொழிலதிபர்கள், விவசாயிகள் மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள் ஆகியோரோட எதிர்பார்ப்புகள் அரசியல் முடிவுகளை பாதிக்குது. கோயம்புத்தூர் மாவட்டம் தொழில்துறை வளர்ச்சியில முன்னணி வகிக்கிறதுனால இந்த பகுதியில தொழில் நட்பு கொள்கைகள் முக்கியமானது. மின்சாரம், சாலை வசதி, தொழிலாளர் கிடைக்கும் நிலை போன்ற அம்சங்கள் தொழிலதிபர்களோட வாக்கு மனநிலையை தீர்மானிக்குது. விவசாய துறையிலும் தொண்டாமுத்தூர் முக்கிய பங்கு வகிக்குது. நீர் மேலாண்மை, பாசன வசதி, மழை சார்பு விவசாயம் போன்ற அம்சங்கள் விவசாயிகளுடைய வாழ்க்கையை பாதிக்குது. நீர் பற்றாக்குறை ஒரு நீண்ட கால பிரச்சனையா இருக்கு. இதற்கு நிரந்தர தீர்வு காண்பது எந்த அரசுக்கும் ஒரு சவாலாவே இருக்கு. வேலுமணி அவர்கள் தன்னோட அரசியல் உரைகள்ல இந்த பிரச்சனைகளை அடிக்கடி முன்வைத்து தாம் ஆட்சியில இருந்த போது மேற்கொண்ட நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டுறாரு. அதே நேரத்துல தற்போதைய அரசு புதிய நீர் திட்டங்களை செயல்படுத்திட்டு வரதாகவும் சொல்லுது. இளைஞர்களுடைய அரசியல் ஈடுபாடு இந்த தொகுதியில அதிகரிச்சுட்டு வருது. கல்வி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமா இளைஞர்கள் அரசியல் விவாதங்கள்ல சுறுசுறுப்பா ஈடுபடுறாங்க. வேலை வாய்ப்பு, ஸ்டார்ட் அப் ஆதரவு, டிஜிட்டல் வசதிகள் போன்ற அம்சங்கள் அவர்களுடைய முக்கிய கோரிக்கைகளா இருக்கு. சமூக ஊடகங்கள் மூலம் அவங்களுடைய தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. இது அரசியல் கட்சிகள்ல தங்கள் பிரச்சாரத்தை மாற்ற தூண்டுது. பெண்களுடைய பங்கு இந்த தொகுதியில மிக முக்கியமா இருக்கு. சுய உதவி குழுக்கள், சிறு தொழில்கள், கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற துறைகள்ல பெண்களோட பங்கு அதிகரிச்சிருக்கு. அரசியல் கட்சிகள் பெண்களை இலக்கா கொண்டு பல திட்டங்களை அறிவிக்கிறாங்க. இலவச திட்டங்கள், நலத்திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பெண்கள் வாக்கு மனநிலையை தீர்மானிக்குது. மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒரு புதிய அரசியல் அம்சமா உருவெடுத்துட்டு வருது. தொண்டாமுத்தூர் பகுதியில இயற்கை வளங்கள் அதிகமா இருக்கிறதுனால சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து மக்கள் கவலைப்படுறாங்க. காடுகள், மலைப்பகுதிகள், நீர்நிலைகள் ஆகியவற்றை பாதுகாப்பது முக்கியமானதா கருதப்படுது. தொழில்துறை வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு இடையே சமநிலை ஏற்படுத்துவதும் ஒரு சவாலா இருக்கு. அரசியல் பிரச்சார முறைகளிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. பாரம்பரிய கூட்டங்கள் மற்றும் பேரணிகளோடு சேர்ந்து டிஜிட்டல் பிரச்சாரம் முக்கிய இடம் பெற்றிருக்கு. வாட்ஸ்அப் குழுக்கள், ஃபேஸ்புக் பக்கங்கள், யூடியூப் சேனல்கள் மூலம் தகவல்கள் விரைவா பரவுது. இது வாக்காளர்களுடைய கருத்தை விரைவா மாற்றும் சக்தி கொண்டது. வேலுமணி மற்றும் அவரோட அணியும் இந்த டிஜிட்டல் தளங்களை பயனுள்ளதா பயன்படுத்துறாங்க. அடுத்ததா தேர்தல் கணிதம். இந்த தொகுதியில மிகவும் சிக்கலானது. சாதி, சமூகம், பொருளாதார நிலை, நகர்ப்புற கிராமப்புற வேறுபாடு போன்ற பல அம்சங்கள் இணைந்து வாக்கு விகிதத்தை தீர்மானிக்குது. எந்த ஒரு கட்சியும் இந்த அனைத்து அம்சங்களையும் கவனத்துல கொண்டு தங்கள் யுக்திகளை அமைக்கணும். வேலுமணி அவர்களுடைய தனிப்பட்ட ஆதரவு மற்றும் கட்சி அமைப்பு வலிமை இந்த தேர்தலில் முக்கிய பங்காற்றும். மீடியா மற்றும் செய்தி ஊடகங்களும் இந்த தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்குது. தொலைக்காட்சி, நாளிதழ்கள் மற்றும் ஆன்லைன் செய்தி தளங்கள் மூலம் அரசியல் தகவல்கள் பரவுது. வேலுமணி அவர்களுடைய உரைகள் மற்றும் கருத்துக்கள் அடிக்கடி செய்திகளில் இடம்பெறுது. இது அவரோட அரசியல் தாக்கத்தை அதிகரிக்குது. இறுதியா தொண்டாமுத்தூர் தொகுதியோட எதிர்காலம் வளர்ச்சி மற்றும் நிர்வாக திறனை சார்ந்ததா இருக்கும். மக்கள் யாரை நம்புறாங்க, யார் அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும்னு கருதுறாங்க என்பதுதான் தேர்தல் முடிவை தீர்மானிக்கும். எஸ்பி வேலுமணி அவர்களுடைய அனுபவம் மற்றும் தற்போதைய அரசின் செயல்பாடுகள் ஆகியவற்றுக்கு இடையிலான போட்டி இந்த தொகுதியை ஒரு முக்கிய அரசியல் மையமா மாற்றிருக்கு. இந்த நீண்ட அரசியல் மற்றும் சமூக பின்னணியில தொண்டாமுத்தூர் தொகுதி ஒரு சாதாரண தேர்தல் பகுதி இல்ல, அது தமிழக அரசியலின் ஒரு முக்கிய பரிசோதனை மையமா மாறி இருக்கு. 2026 தேர்தல் இந்த பகுதியோட அரசியல் மற்றும் வளர்ச்சி பாதையை தீர்மானிக்கும் ஒரு திருப்பு முனையா இருக்கும்.